வெல்கம் பேக் டு மை சேனல். வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ்ல ஒரு வித்தியாசமான ஒரு கேமை தான் விளையாட போறோம். இந்த கேமோட கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவும் தெரியாது, என் தம்பிக்கு தான் தெரியும். அதனால தான் அவனை கூப்பிட்டு வந்திருக்கேன். அவன் தான் சொல்லி தர போறான் எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ ரொம்பவே ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போட்டிருக்கேன். அதனால யாரும் கோச்சிக்காதீங்க, இதுக்கப்புறம் வீடியோ நிறைய வரும். மறக்காம வீடியோ பார்க்கறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி டே, எப்பறம் ஆகலாம் அந்த கேமை சொல்கிறா. ஃபஸ்ட்டு இது எது போய் பிக்கப் பிக்காக்ஸ்னு ஒரு ஷாப் இருக்கு. ஒரு ரெட் கலர் பிக்காக்ஸ் வாங்கிக்கோ. அது பேர் வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட்டில் ஜாயினாக இருக்காங்க தம்பி. அதனால் அவன் பேசுறது உங்களுக்கு கேட்கும். ஓகே, இந்த பிக்காக்ஸை வச்சு அந்த பாக்ஸை உடைக்கணுமா? அவன் சொம்ப மாதிரி போயின்னுக்கிறான். என்னடி இது? இப்போ நீ வந்து பிளாக்ஸை ஒடிக்கும் போது அவன் வந்து நம்மளை உடச்சிடுவான், கிக் பண்ணிடுவான். அப்படியா? நான் அவனுக்கே கிக் பண்ணுவேன். ஓகே, கோல்டு பாக்ஸ் எவ்வளோ பாக்ஸா? ஏய் என்னடா அது ஏதோ வருது. ஏய் என்னடா அது? இதை வந்து பிக்கப் பண்ணிட்டு உன்னோட லாலிலாவா? ஏய் இது அந்த பண்ணிட்டு உன்னோட ஷாப்பில் இதை வச்சுட்டுனா உனக்கு காசு வரும். இதுதான் என் ஷாப்பா? என்னடா பொட்டி கடை மாதிரி இருக்குது. இந்த தான் வைக்கணுமா? அவன் வந்து உனக்கு கிக் பண்ணிட்டானா வேற ஒருத்தவங்க உன்னோட பொருள் எடுத்துன்னு போயிடுவாங்க. அப்படியா? சரி ஓகே நைஸ். ஏய் இது காசு வருமா நிச்சா? ஓ காசுலாம் எடுத்து பிக்காக்ஸ் வாங்கணும். ஏய் இது அந்த டோன்னு ஒருத்த வரும் தானே, ஒரு கட்டி வச்சுன்னு அவன் கேம் தானே இது. அவன் கட்சா நல்லா இருக்கும். ஏய் அந்த வந்து கட்ட வர பயமாக இருக்கிறான். வந்துடுவான். அடி போடு. டைனமைட் பிளாக், இந்த மாதிரி பிளாக் தான் கேஸ் வடிக்கணும். ஏன்னா இதுதான் வந்து அதிக காஸ்ட் நம்மளுக்கு தெரியும். நைஸு வட டே அந்த வளர்ந்த கட்டமாக நான் சுற்றி அது ஈஸியாக ஓடிக்க முடியும். அப்புறம் நான் போய் தேர்ட் பிக்கேக்ஸ் எவ்வளோ அது? வராண்டா வளர்ந்து கட்டவன் போயிட்டான்டா. இப்போ யாரா அவன்? பார்க்க ஜோக்கர் மாதிரியே இருக்கிறான். கண்ணியா ஒரு பக்கம் மணிங்குது. நீ என்ன பண்ணுற? இது வரைக்கும் எத்தனை எடுத்துங்கிற நீ? அம்மா நீ ஆளே காணோம், எங்கே போயிட்டு? நான் வந்து டைமண்ட் ட்ரோஃபி ஒன்று எடுத்துருக்கேன். டைமண்ட் எனக்கு வருது. என்னென்ன இந்த பேர்லாம் வாயிலே வர மாட்டேங்குது. அப்படின்னா நம்ம இந்த இடத்துலலாம் வேஸ்ட் ஆகிடுது. எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காரு? இது என்ன அவங்க சப்ஸ்கிரைபராக உனக்கு கிஃப்ட் தராங்க, எனக்கு தர மாட்டாங்கடா. கைஸ் என்ன கைஸ்? என்னது என்ன கிடைச்சிருக்கு? 2 மில்லியன். அவன் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க 2 மில்லியன் மதிப்புள்ள ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்டு தானே அது. ஓகே, நானும் இது உடச்சுன்னே இருக்கிறேன். எப்போ உடஞ்சி முடியும்னு தெரியல. ஐயோ ஏய் ரிவார்ட்லாம் இருக்கும் போலடா, எல்லாம் அன்லாக் பண்ணணும் போல. எனக்கு வந்து 3 மில்லியன். ஓ ரீபத் பண்ணா வச்சுக்கோ, நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே போயிடும். ஆனால் புதுசாக அப்கிரேட் ஆகிருக்கும் கேம். 3 மில்லியனில் நான் கேண்டி பிக்காக்ஸ் வாங்கியிருக்கேன். எங்கள் பேர் கேண்டி பிக்காக்ஸா? கட்சி சாப்பிடலாம். ஏய் இந்த பக்கம் ஒரு டைமண்ட் வந்து ஈஸியாக ஒரே அடியில் இருக்குது. நீ இப்படிலாம் வாட்டிக்கிறேன். வளர்ந்து கட்டணும் என்ன கிடைக்குது? ஓடு. ஏதோ கட்சிருக்குதுடா, இது பேர் என்னன்னு தெரியலடா எனக்கு. டக்குன்னு எடுத்துகிட்டு போகலாம். இது யாருடா? பக்கத்தில் இருக்கிறவங்க யாரோ அவங்க அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த அப்படியா? அடிச்சிடுவாங்கம்மா. அவங்க அடிக்க சொல்லு. டேய் இதனால் எனக்கு 1000 ரூபா தான் தரும். எங்கடா ரூம் பேஸு? இது யாரு? இதுதான். ஏய் என்னடா அதுக்கு இத்தனைன்ட்ட? அது இதோட மதிப்பு எடுத்துக்கிட்டா எடுக்க முடியாதா? எடுக்க முடியிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்போ எடுத்துகிட்டு போயிடும். ஓகே நைஸ். நான் உனக்கு வந்து 500 ரூபா கிக் பண்ணிட்டேன். டேய் எனக்கு எதனா ஒன்று கூட்டுறா. உனக்கு வந்து 3 ரூபீஸ். ஏய் எதில் அந்த பெரிய $3 இது தரேன். ஆமாம் எதில் அந்த பெரிய பெரிய பொருள்லாம் எதில் வரும்? என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து SOSன்னு இருப்பாங்க. அவங்க சப்ஸ்கிரைபர். தேங்க்யூ ப்ரோ. ஏய் சரி மூட்டு எதில் இந்த பெரிய பெரிய கேரக்டர்லாம் வரும்னு சொல்லு. இந்த இது பச்சை கலரில் ஜிங்கிச்சான ஒன்று. ஏய் ஆமாடா அது வந்து இது அவட இது. ஓகே $4 உள்ள உனக்கு ஒரு பொருள் தரேன். உனக்கு $4 கிஃப்டாக வாங்கினா நல்லா இருக்கும். $4
அப்படியா ஏடா போயுமே பிச்சை காசுக்குது அது தரான்ற சிரிக்கிறானி ஏய் வேடா எனக்கு முன்னாடி வந்து அடிக்கிறான் ஏய் தம்பி ஓரம் போடா ஏய் அவனை அடிக்க முடியாதுடா என்கிட்ட எவ்வளவு காசு இருக்குது கையாட்டி ஓட்ட இன்னொரு gift தான் பாட்டான் ஓடா போ அப்படியா ஏய் அடிக்க முடியுதுடா என்னடா ஏய் ஜாலி subscriber இன்னொரு gift ஓரமா ஏய் ஓரமா அடி யாருகிட்ட போடா எவனோ அடிச்சு போட போறான் 420 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க திருப்பி ஒரு gift. ஏய் எனக்கு ஏதோ ஏய் அடிச்சான்டா எங்க இருக்கிற 2 மில்லியன் எடுத்துட்டு போறான்டா இல்ல இங்க தான் என்கிட்ட எவ்வளவு தெரியுமா டேய் அந்த கிக் பண்றவன் வரான்டா தொட்றான்டா 42 மில்லியன் இருக்கு ஏய் கிக் எனக்கு கிக் பண்ணா உன்னை அடிச்சிடும்டா ஏய் பின்னாடி வரான்டா ஏய் தப்பிச்சுடா எப்பா ஏய் எங்கடா இருக்குது பேச 100 இதே பேசல சீக்கிரம் நான் புடிங்குவான் இது நம்ம சீக்கிரம் வந்து ப்ளேஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து நம்ம கிட்ட வந்து அடிச்சு புடிப்பாங்க गाइस என்கிட்ட ஓகே எங்க 50 மில்லியனோட ஒரு ஐஸ் சீக்ரெட் இது வந்து என்கிட்ட என்னத்துக்குதுன்னே தெரியல இது மதிப்பே வரும் 1 ரூபி தான் நான் இதை நான் சேல் பண்ணிடுறேன் சேல் பண்ணாலே 15 ரூபாய் வருது நான் உனக்கு இது தரேன் இது வந்து 260 ரூபாய் ஏய் எனக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் இது தடா டேய் இங்க பாரு 1000 வர மாதிரி இது என்னடா இத்தனை புழு பூச்சி பூச்சி வச்சுக்கிற இதெல்லாம் இது ரெண்டும் என் சப்ஸ்கிரைபர் தந்தது அப்படியா டேய் எனக்கு இந்த பெண் குயின் தடா அது எடுக்க முடியாது அவ்வளோதான் டேய் தாடா டேய் பெண் ஏய் யாரும் சப்ஸ்கிரைபர் இவனா டேய் தம்பி உங்கள்கிட்ட என்ன ஒரு அட்டை பொட்டி இருந்தா கூட கொஞ்சம் கூடுறாடா பழிச்சிக்கிறா அவனுக்கு மட்டும் கொடுத்துக்கிறேன் நல்லா தான் மேம் பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம் இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க குடுறா ஏய் இவன் யாரா சைக்கிளில் போயிட்டுக்கிறான் ஏதோ புள்ளியோ காசுன்னு நான் தப்பா இருக்குண்ணா பண்றேன் 4000 எனக்கு செத்தா இப்போதைக்கு தான் நெல்லு ஆ குடு ஓகே நைஸ் இப்போ வந்து இப்போதைக்கு நான் அதை வச்சுக்க போகிறேன் ஏன்னா எனக்கு கொஞ்ச நேரம் காசு ஏறட்டும் அதுக்கடுத்து போக நம்மளே கூட சொல்றேன் அது 4000 தெரியலன்னு சொல்ல மாட்டேன் ஏய் 60 4 ரூபாடா அசிங்கமாக தெரியல சரி ஓகே முன்னந்து 1 ரூபாய்க்கு இதே பரவாயில்ல என்கிட்ட 57 மில்லியன் இவ்வளோ காசு கொடுத்தா இந்த பிக்காக்ஸ் நான் வச்சிருக்கேன்ல இந்த பிக்காக்ஸ் எவ்வளோன்னு பாரு அதில் இதா கேண்டியா இல்லை இது இந்த ஐஸ் நான் கேண்டி பிக்காக்ஸ் வாங்கிட்டேன் ஐஸ் கேண்டியில் நான் ஐஸ் வச்சிருக்கேன் அது எவ்வளோன்னு பாரு ஐஸ் வச்சிருக்கா இன்னும் அதுக்குள்ள ஐஸ்க்கு போயிட்டேன் ஐஸ் டைனாமேட்ரா அது டைமண்டு ஏய் இல்லைடா இல்லை டைனாமேட்னோ இல்லைன்னா இல்லைன்னுவியா டைமண்ட் ஐஸ் ஐஸ் டி எவ்வளோ 5 க்ரோவா 15 க்ரோவா டி அது எத்தனை சைபர்னு கூட எனக்கு தெரியலடா 50 மில்லியன் ஏய் அந்த ஏதோ ரெக்க கட்டி பறக்குது மில்லியன் ஏதோ ரெக்க கட்டி பறக்குது போடு அடி வட ஏய் எனக்கு அது பெரிய பொருளா கிடைக்குதுடா ப்ரோ அதில் சின்ன பொருளாக தான் கிடைக்கும் ஏய் என்ன சின்ன பொருளாவா ஒன்றும் இதோட மதிப்பு தெரியல இப்போ பாரு 1 க்ரோ 2 க்ரோ வருமா கைஸ் பார்க்கலாம் ஓகே நைஸ் கேலக்ஸி பிளாக் எனக்கு என்ன கிடைக்குது ஒட சீக்கிரம் ஒட எனக்கு வேறு ஆர்வமாக உள்ளது டேய் அந்த வளர்ந்துக்கிட்டு வராண்டா பக்கம் டேய் எனக்கு அது கச்சிருது என்னது இது டேய் என்னடா முன்ன எடுத்ததோ ரேட்டு கம்மிடா டேய் ஆ 4000 அது 4000 டேய் அது 4000 தான்டா என்ன அடிச்சில அந்த வளர்ந்துக்கிட்ட உதச்சிட்டான்டா நானே எடுத்துக்கிட்டேன் டேய் நீ எடுத்துட்டியா இது எது இது எடி ஐயோ அந்த வளர்ந்துக்கிட்ட வந்து என்ன வதிக்கிறான்டா வளர்ந்துக்கிட்டவனே ஏய் அது என்னது சசினி வச்சுங்கிறது நான் எந்த காணோம் சிரிக்கிறானி அவன் அவனுக்கு பாட்டியா போட்டு ஓகே நைஸ் எதுடா என் பேசு எதுன்னு எனக்கே தெரியல ஓகே இதுதான் என் பேசு மை பேஸ்னு வரும் பேஸ் பண்ணி காசு எடுத்து காசு சத்தியமாக இது எனக்கு வேணாம் நீ வந்து வெளியே போயிரு ஏன்னா ரேட்டு கம்மியாகுது நம்ம ரேட் அதிகமாக இருக்கு அப்படி இந்த சிறகடிக்கிற பறவையை அடித்து ஏன் அங்கே வரானே ப்ரோ இந்த பேட்ரிக் பிளாக்னு எஸ்டி பேட்ரிக் பிளாக்னு ஒன்று இருக்கும் அதை வச்சிங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஒன்று கிடைக்கும் டேய் இது வேற 60 ஏய் எனக்கு வேணாடா யாரும் எடுத்துக்கோங்கடா போங்கடா மில்லியனா டேய் இந்த பிளாக் தானே உடச்ச எஸ்டி பேட்ரிக் இங்கே பாரு டேய் நான் கை வச்சிருக்கேன் பாரு சரி ஓகே டேய் இங்கே பெரிய கொஸ்டின் பாரு ஐயோ சரி ராங் ப்ரோ என்ன ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ எனக்கே கிடைச்சது வெயிட் கரோ நானும் வருவேன் ஏய் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்
அதிகமாக கிரைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க guys. அதனால அவனுக்கு வந்து அதிகமாக என்னோட சப்ஸ்கிரைபர் ஹெல்ப் பண்ணாதனால தான் எனக்கு இது கிடைச்சது. ஓகே நைஸ். இது ஓடு 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 அசாம ஓடிடுமா வரானா. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. டேய் இப்போ என் கேம் கிராஷ் ஆயிடுச்சு. அதனால நான் வச்சு இந்த பெட்டை காணும்டா. இல்லடா எவனோ அடிச்சு எடுத்துன்னு போயிட்டு கொண்டா. டேய் எவனா களவான்ட்டான். டேய் எவன்டா களவானுவான். டேய் யார நீயா? நீ இவன் வந்து அடிச்சு எடுத்தேன் நான். ப்ரோ நான் டிராகன் கார்டோட அவ்வளோதான் நான் எடுத்துட்டேன். கேட்ச் வாங்கிட்டேன் ப்ரோ. அவன் நான் எடுத்துட்டேன். ஓடு 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 ஓடு. டேய் இப்போ நான் என்ன பண்ணேன் தெரியுமா? டேய் எவனவா வாயிலே குத்தனவன். டேய் இப்போ நான் ஒன்று பண்ண என்ன பண்ண தெரியுமா? ஏய் ஒருத்தன் வந்து கிரைண்ட் பண்ணியிருந்தான். நான் போய் அவன் வந்து பிடிக்கிட்டேன். எவ்வளோ விலை தெரியுமா? டேய் கம்மி தானே. இப்போ நான் வச்சுனதுல இது கம்மியா ப்ரோ ஒரே நிமிஷம் இல்லைடா அதிகடா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த நடுவில் இருக்கிறத வந்து சத்தியமா இது வாங்குவோம்னு நான் நினச்சி கூட பார்க்கல. டிராகன் பிக்கெக்ஸ் வாங்கிட்டேன். டிராகன் பிக்கேக்ஸா? டேய் வரண்டாடுறா. நானும் போய் இன்னும் கொஞ்சம் எல்லாம் கிரைண்ட் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி ஒரு பிக்கேக்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். என்னோட சப்ஸ்கிரைபர் ஏன்னா நம்மளுக்கு பிக்காக்ஸ் இருக்கிறத நம்மளால் உயிர் பொழிக்க முடியும். உங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து வேற ஒரு அனிமலை கொடுத்துருக்காரு. மேய்வோம். ஏய் எங்கிட்ட காசு அதிகமாக இருக்குது. நைஸ். எங்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. நைஸ். என்கிட்ட 2000 மில்லியன் இருக்கு. எங்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓஹோ 2000 இப்போ என்னால் என்ன வாங்க முடியும்னா வந்து இந்த பிக்காக்ஸ் வீன் யாங்கா. ஆமாம் அந்த வீன் யாங். ரீபர்த் பண்ணால் எல்லாமே போயிருந்தேன். ரீபர்த் பண்ணியா? இல்லை இல்லையா? டேய் எறாடி இவ்வளோ அதிகம் உள்ளது. டேய் எனக்கு இது குறா மஞ்சா கல்லால் ஒன்று எரியுது. இது வேணும் எனக்கு. நான் நெக்ஸ்ட் பிக்கா இப்போயும் ஒன்று குறா ஒரு 5 நிமிஷம் நான் வந்து வாடகை எடுத்துக்கின்னு அப்புறம் மீட்டு கொடுத்துட்றேன். இது எனக்கு ஒரு 5 நிமிஷம் வாடகை குறா. ஏஞ்சல் பிக்காக்ஸ் வாங்கிருக்கேன். நான் என்ன சொல்கிறேன் அது என்ன சொல்லிட்டு பாருங்க. அதான் சொல்றது மூளை வளர்ச்சி இல்லாதெல்லாம் கேம் கூட்டின்னு வரக்கூடாதுன்னு அதை சொல்லுவேன். டேய் நீ 2 இடத்துக்கு போய்ட்டு அது இப்போதைக்கு கொடு. நான் கொண்டு வர வாடகைக்கு வச்சுக்கிட்டு அப்புறம் கொடுத்துறேன். சரி இது தரேன் உனக்கு. என்னது? இந்த தவளை தவளை கொண்டாவா? உன்னை தூக்கி அந்த கொண்டாவில் உட்கார பாண்டி பஸ் எனக்கு இது கூட கொண்டா. ஏய் போ. ஏய் காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறேன். அப்பனே அவன் தப்பான ஆள். போ. என்னடி இது? யோசிக்காம கொடுக்குறோம் தான் ஒரிஜினல் கேம் பிளே. இறா இவன் உடைக்கிறான். இவன் நான் பிடிங்கி எடுத்துக்கிறேன். இல்லை அவனே எடுத்துக்கிறேன். தம்பி தப்புப்பா. இவன் அடிக்கிறா. ரீபர்த் வந்து அடி உங்கள் பாட்டணும். குட்ரா. குட்ரா எல்லாம் எத்தனையா போகிற? நைஸ். இப்போ எனக்கு என்ன பெரிய பொருளாக வருமா? ஏதோ இது வந்துக்குது. இப்போதைக்கு நண்டு கட்சிக்குதுடா. வச்சு சாப்பிட்டா என்ன பண்ணுறது? உங்களெலாம் இருந்தால் அப்படிதான். ஓகே இப்போ எங்களுக்கு இருக்கிற காசில் எடுத்துக்கணும் கைஸ். நானும் ரீபர்த் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற எல்லாம் இது பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் இல்லை. நான் ரீபர்த் பண்ண போகிறேன். ரீபர்த் பண்ண எல்லாம் போயிட போகுது. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்குமா? ரீபர்த் பண்ணு. ஏஞ்சல் பிக்காக்ஸ் என்னடாச்சு? ரீபர்த் பண்ண முடியாதா? ஏன்? நீ எப்படி ரீபர்த் பண்ண? ரீபர்த் பண்ண முடியாது. என்னது நீ ஏன் வளர்ற? என்ன பண்ணுறது? ஓகே டேய் என்னடா எல்லாம் 400 ரூபாய் கொடுக்குறீங்க. எப்படா தெரியுது என்ன பார்த்தா? ஓகே கொடுக்காத வசதி கம்முனுக்க வேண்டியதுதான். இறக்கிறதுக்கு ஆசைப்படணும் கைஸ். பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. அப்படின்னு எங்கள் தாத்தாவோட தாத்தா சொன்னாராம். ஒரு கிவ் அப் கொடுக்குறேன். அது கிவ் அவேடா. கிவ் அப்பில் சீ நீலாம் யூடியூபர்லாம் கிவ் அவே தரேன். பக்கத்தில் வந்து நில்லுங்க. எங்கடா இருக்கிற பண்ணி கைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கிவ் அவே தருகிறது. என்னடா தர? டேய் இது கூட பாருங்க. இது கூட எனக்கு இதான் வேணும். இங்கே வாங்க. அது என்னடா டேய் சத்தியமாக எல்லாம் கொத்தனா வேணாவா? இதை விட அது எவ்வளோ? அதோட இது காஸ்ட் எவ்வளோ? உனக்கு தரேன் அப்போ பார்த்துக்கோ. சரி நைஸ். இதோட காஸ்ட் எவ்வளோ? அவன் எடுத்துமா? இது எந்த? இதை எந்த? ஆமாம் இதுதான் எந்த. என்னால் நம்ப முடியல. என் பேர் இதுதான் நான். ஓகே கைஸ் நான் வச்சுக்கிறதோட இது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் நல்லா கஷ்டம். இதெல்லாம் நான் என்னத்துக்கு வச்சுக்கிறேன்? சரி அது கேட்டோம் கைஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அடுத்த பிக்காக்ஸ் வாங்கினா தான் என்னால் அதை சமாளிக்க முடியும். இப்போயே உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேல் ஃப்ளோர் அண்ணா கழிச்சு இல்லை அண்ணா கால. ஓகே ஏஞ்சல். ஆமாம் நீ தான் எனக்கு அந்த நண்டு மாதிரி இருக்கிறது கிவே தம்பியா? நண்டா? டேய் நண்டுனா கட்சா நான் சாப்பிட்டுவல. பெரிய கிவ்அவே சாப்பிட்டு கிவ்அவேன்னு வருது கூட செஞ்சு. ஓகே எனக்கு வந்து நல்ல இது ஒரு மித்து கிடச்சிருக்குடா. 6 C1 அந்த சீவனா?
சீப்பு பேர்லாம் சொல்கிறேன் 6 7 செவனாக தான் சீவன் படிச்சியா கைஸ் இவங்கெல்லாம் பார்த்துக்கோங்க சும்மா இதெல்லாம் இப்படி தான் படிக்கும் சீவனை செவனை போய் சீவன் பஜ்ஜிக்குது வீட்டால திரியிற பேர் தவளத்தா இப்படி நிமித்திக்கின்னு அப்பயே உனக்கு கொண்டிருக்கணும் நானு படிடான்னு தலகாமலே அடிச்சின்னா 6 போய் சீவன் படிக்குது உடைடா இது என்ன நல்ல பொருள் வேணா இங்கே போட்டு போயிடும் கன்ஃபார்ம் வெறும் 1000 ரூபாய் சத்தியமாக இந்த பெரிய பொட்டியெல்லாம் நான் நம்பவே மாட்டேன்டா இது எவ்வளோ 4 ரூபாய் எத்தணுமா அவன் எடுத்துன்னு போகிறான் அடப்பாவி இந்த ரெட் கலர் பாக்ஸில் என்ன வரும் உடச்சி பார்க்கலாம் இன்னும் சீக்கிரமாக உடையுது அப்படின்னா இந்த பாக்ஸ் வேஸ்ட்டு கேஸ் என்ன வருது 11000 ரூபாய் வேஸ்ட்டு ஓகே நான் பாட்டுக்கு உடச்சி விட்றேன் கைஸ் இந்த கேமில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆடுறீங்கன்னா நான் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கிறேன் எல்லாம் வந்து எடுத்துன்னு போய் வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து அவனை எடுத்துன்னு போகிறான்டா நம்பி 11000 ரூபாய்னா எவ்வளோ தெரியுமா வருது 11K அவ்வளோதான்டா போடா நான் வச்சிருக்கெல்லாம் 1 lakh 4 lakh மில்லியன் மாதிரி அதெல்லாம் எனக்கு அதனால தான் நீ ஒன்றுமே ரூபாகிற நான் பண்ணுறது என்ன எவ்வளோ இது டேய் என்னடா இவ்வளோ தான் கொடுத்துக்குறாங்க சரி இப்போதைக்கு நீ இங்கே இரு நான் அப்புறம் எடுத்துன்னு போனேன் அதை வச்சு விடலாம் ஏன்னா இப்போ எவ்வளோ எதிர்பார்க்குறேன்னா கைஸ் எனக்கு வந்து இருடி அது எவ்வளோ வருது கொஞ்சம் காசு அதிகமாக இல்லை எனக்கு அதே வேணாம் நான் அதே எடுத்துன்னு போகிறேன் நான் அதே எடுத்துன்னு போய்க்கிறேன் இப்போ தானே தவளை வச்சுருந்தேன் ஓகே நான் இதே எடுத்துக்கிறேன் கைஸ் இப்போ நீ இந்த திருடா வந்து தானே கொஞ்ச நேரம் விட்டா எனக்கே விபூதி அடிக்க பார்த்த நீ என் பக்கம் வரான்டா பிளிங்க் ஆகுதுறான் விபூதி அடிக்கல அது காணாம போச்சு என்னாச்சு விபூதி அடிக்க பார்க்கல பட்டை அடிக்க என்னை ஏமாத்துறாங்கண்ணா அது கேம்காரங்க இப்போ தான் நான் எடுத்துன்னு வந்தேன் காய்ஸ் நீங்களே பார்த்தீங்க தான் என்ன ஒரே $3 ரூபாய்க்கு தரானோ அசிங்கமாக இல்லை சொல்லு அசிங்கமாகவே இல்லை தான் சரி ஓகே என்னோடய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அந்த வளர்ந்து கட்டவன் வந்து போனானே வளர்ந்து கட்டோனே ஓரம் போட என் பக்கம் தான் வரான் கைஸ் என் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குது எவ்வளோ என்ன பொருள் வருது என்னடா முன்ன எத்துன்னு போகிறத விட கம்மி தானே போடா சரி எதுன்னு வச்சு ரொம்ப பக்கா அவனும் ஒதிக்கிறான் வந்து வளர்ந்து கட்டவன் பண்ண முடியல என் தவகலடா போடா என் தவகலே எனக்கு வேணாம் அப்போ நீ வச்சுக்கோ இப்போ ஒதிக்கிறான் புரிஞ்சிருச்சு யாரோ மாடு மாதிரி எட்டிட்டு வதிக்கிறான் நான் தப்புனானா இதெல்லாம் போயிட்டேன்டா ஓட டைம் ஆகுது வார்னிங் கொடுத்துருக்காங்க ரீபட் பண்ணால் எல்லாமே ரீசெட் ஆயிரும் கேஷு கிரேனேட்டர்ஸ்லாம் ரீசெட் ஆயிருமா அனிமல்ஸ்லாம் இது வந்து எப்படி நம்ம ரீசெட் பண்ணோம் எந்த வச்சுற ஒழுங்கு முடியுதான் எப்படி தெரியுமா ரீபர்த் பண்ணோம் இது வந்து ஒரு பைப்பில் இருந்து எடுத்துக்கின்னு போயிட்டான்டா இந்த கிரேனேட்டர் புரு பார்க்காது இது புரு பார்த்தா நம்மளோட இது வச்சாதான் அது ரீபர்த் ஆகுமா அடுத்த பிக்கேக்ஸ் எவ்வளோ இருந்தாங்க லாஸ்ட் பிக்கேக்ஸ் கிங் பிக்கேக்ஸ் வந்து எவ்வளோ 52 மில்லியனா ஈஸி வாங்கிடலாம் ஓகே போடு பயங்கரமான ஒரு கட்சிக்குது என்னடா அது பூனையும் நாயும் வச்சு பூனையும் மாடும் சேர்ந்த மாதிரி இருக்குது கைஸ் இப்போ எங்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூனையும் மாடும் சேர்ந்த ஒரு கலவை அந்த செகண்ட்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போகணும் புரிஞ்சிச்சுடா கைஸ் இந்த கேமோட பேசிக் ரூல்ஸ் எனக்கு இப்போ தான் புரிய வருகிறது என்கிட்ட நான் வைக்கிறேன் அவ்வளோதான் நாம் தாங்க கைஸ் ஓகே நைஸ் இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு ஓகே இப்போ என் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5 crore கைஸ் 5 crore போயிட்டு தான் இதை நான் முடிக்க போகிறேன் ப்ரோ இது உங்களுக்கு புரியுதா இல்லையா எங்கள் பேர் இந்த காயில் சொன்னேன்ல இந்த காயில் வந்து ஸ்பீடு போடுவோம் ஸ்பீடு காயில் இது வேறு சரி ஓகே இந்த காயில் எடுத்துகிட்டா மெதுவாக போவோம் காயில் கைஸ் என் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5 crore போனதே அந்த வீடியோ முடிச்சிக்கலாம் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 crore அடிக்காமல் வெளியே போக மாட்டேன் ப்ரோ இந்த இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 crore இருக்கிறது ப்ரோ இந்தாட்ட பார்த்தியா நீ நான் வந்து இந்த காஸ்ட்டை வந்து தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ப்ரோ ரைட் சைடு வந்தோன்னா செல்ஃப் கிரானைட்டர்ஸ் இருக்கும் நீ ₹1 இது கொடுத்தனா அவங்க 32,000 வாங்குறாங்க செல் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் 5 crore அடிச்சிருவேன்னு நினைக்கிறேன் 5 crore அடிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே எவ்வளோ வந்துருக்கு ஏதோ பரவாயில்ல கைஸ்
ஏன் இந்த தவக்கலை வந்து இந்த பாண்டில் உக்காந்துக்குது? என்ன சசி என்ன சமைக்கிறதுக்கு எத்தனை வாட்டி இப்போ உதைக்க போகிறான். இப்படியே ஓடிடும் நீ ஒன்னாலே அடி பண்ணுறான். ஓகே நைஸ். உடம்பு அவன் பஸ்ஸு போட்டோம் லாங் டிஸ்டன்ஸ். ஐயோ எடுத்துகிட்டு வரான். ஒரு ஒரு வழியாக துரத்துறாண்டா. டைம் ஒன்று கொஞ்சம் தாங்குது. எகிரி எகிரி அவ்வளோதான். நைஸ். எங்கடா இது என் பஸ்? எஸ் ஆமாம் இதை நான் இப்போ எங்கே வைப்பேன் இடையில. ஓகே எஸ் ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணான்னா இதை வந்து இப்படி கீழே போட்டுடலாம். கீழே போடுது. இதை போட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செல் பண்ண போகிறோம். ஓகே அது வந்து பார்த்திங்கன்னா காசு ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஓகே எல்லாம் நல்லா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு நான் வந்து எல்லாத்தையும் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் பாருங்களேன் மேலே பச்சை பூதுக்காக தான் வச்சுருக்கேன். காய்ஸ் ஓ மை காட் நினச்சி வேறதால காஸ்ட்டு போயிடுச்சு. ஓகே எஸ் நம்மளோட எய்மையும் தாண்டி நம்ம சொன்ன காஸ்ட்டையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பெஸ்ட் நல்ல அமௌண்ட்டே வந்திருக்கு. ஓகே கேஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அமௌண்ட்டையும் தாண்டி அதையும் தாண்டி நான் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்திருக்கு. இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சிக்கலாம். சரி ஓகே ஃபஸ்ட்டு அவன் பேசவே பார்த்துடலாம். எதிர அவன் பேசு. இது அவன் பேசு. ஏன் அவன் பேஸில் எல்லாம் கம்மியாக இருக்கிறது? டே இந்த ஃபயரு லாஸ்ட்டாக நான் கேட்கறேன்டா தருவியா? இப்படி இருந்தால் தரமாட்டேன்னு சொல்லி மூஞ்சிலே அடிப்பான். ஏடா அடுத்த பாட்டிலையா? சரி அவன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பாட்டில் வந்து இந்த ஃபயர் வந்து தரேன்னு சொல்லியிருக்கான். அடுத்த பாட்டில் அவன் தரானான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே மறக்காம வீடியோ பிடிச்சிருச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளாலே அந்த ஒரு ஃபயரை எடுக்க முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ் இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காம வீடியோ பார்க்கலாம் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த பாட்டில் நம்மளோட பேஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்கிரேட் பண்ணி செகண்ட் லெவலுக்கு போக போகிறோம். ரீபத்தும் பண்ண போகிறோம். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்களா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பாட்டில் தான் கைஸ் சீனியாக இருக்குது. அடுத்த பாட்டில் தான் நம்ம பயங்கரமாக பண்ண போகிறோம். அடுத்த பாட்டுக்காக வேணுன்றவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த பாட்டு போடுவேன். சரி ஓகே பாய் கைஸ்.